சூர்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டுருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க சூர்யா கிட்ட, "இங்கே பாரு சூர்யா, மகாவோட மனசு எனக்கு நல்லா புரியுது. அவள் ரொம்ப தவிச்சிட்ருக்காடா. நீ பண்ணுற வேலை எதுவுமே அவளுக்கு வந்து செட் ஆகலை. எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்த்து மனசை கஷ்டப்பட்டுருக்கா. நம்ம ரொம்ப சூர்யா மகாவோட மனசை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்டா" அப்படின்றாரு. சரிம்மா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. இங்கே பாருடா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மகாவோட மனசு மாறும். நீ தான் அவள் மனசை மாற்றணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லைம்மா. ஏன்னா வந்து ஐஸ்வர்யா கூட பேசினா அவள் மாற மாட்டேங்கிறாம்மா அப்படின்னோடனே, "இங்கே பாருடா, நாங்கள் யார் நினச்சாலும் மகாவோட மனசை மாற்ற முடியாது. ஆனால் நீ நினச்சா வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். மகாவோட மனசு பூ மாதிரிடா. அந்த மனசை நீ தாண்டா வந்து கரைய வைக்கணும்" அப்படின்னோடனே, சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு. "இங்கே பாருடா, மகாக்காக நீ ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்யணும். அப்போ தான் அவள் வந்து பழையபடி இல்லாமல் நீ மனசு மாறிட்டேன்னு அவள் நம்பணும்" அப்படின்னோடனே, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதன்படி சூர்யாவுக்கு மகாவுக்கு வந்து தேவையான விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாரு. ஆனால் எல்லாமே ஏடாகூடமாக முடியுது. அயன் பண்ண ட்ரெஸ்ஸு அதுவும் ஏடாகூடம் முடியுது. காஃபி போடலான்னு நினைக்கிறாரு. அதுவும் வந்து அவங்க மேலே வந்து பால் கொட்டிடுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுனே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. ஒரே வந்து டென்ஷனாக இருக்கார். மகா கிட்ட எப்படியாவது பேசணும், மகாக்கு தன்னை பற்றி எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்ருக்காரு. அதன்படி சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, மகா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் காலில் வந்து விரலை மெட்டி மாட்டி விட்டுறாரு. மகா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. காலில் ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மெட்டி. அதை பார்த்து சூர்யான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒழிச்சிட்ருக்காங்க. இப்போ கழட்டுறாளா, தூக்கி போடுறாளா, இல்லை நம்மளை கூப்பிட்றாளா யோசிப்போம் அப்படின்னா அந்த மெட்டியை பார்த்து ரசிக்கிறாங்க மகா. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மெட்டி, சூர்யா எப்படி ரசித்து பார்த்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறாரு, ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு சூர்யா. அப்போது இந்த அளவு ஆசையை மேலே வச்சுட்டு தான் வந்து நீ இந்த மாதிரி கோவப்படுறவா நடிக்கிறியா மகா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிற்கிறாரு. வந்தோம் மகா வந்து, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, என்ன கேட்காம என் காலில் எதுக்கு மெட்டி போட்டிங்க அப்படின்னா, இங்கே பாரு, உன் காலில் மெட்டி போட வேண்டியது என்னோட கடமை, அதை நான் பண்ணேன், அவ்வளோதான். எனது கடமை. ஆமாம், நான் உன் புருஷன்ல, உன் கழுத்தை தாலி கட்டியிருக்கேன்ல, அப்போ மெட்டியும் நான் தானே போட்டு விடணும் அப்படின்னோடனே, நீங்கள் தான் ஆல்ரெடி மெட்டி போட்டிங்களா, அது இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த மெட்டியும் உனக்கு வந்து போட்டு வேணும், மெட்டி போட வேண்டியது என்னோட வேலை தான், உன்னோட வேலை கிடையாது அப்படின்றாரு. அது கேட்டுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் மெட்டி போட்டதாவது இப்படி பேசுகிறீங்க, இப்போவே மெட்டி கழட்டுறேன் அப்படி கழட்ட போகிறாங்க. சரி ஓகே மகா, உனக்கு பிடிக்கலன்னா கழட்டிடு அப்படின்றாங்க. உடனே கழட்ட, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க. சரி மகா, உன்னால் கழட்ட முடியல, ஏன்னா உன் மனசில் நான் இருக்கேன் மகா. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, இங்கே பாரு மகா, நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, நீ நான் செஞ்ச தப்பு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நீ என்னை மன்னிச்சிருக்க, ஆனால் இந்த தப்புக்கும் கொஞ்சம் கருணை வை மகா. நான் வந்து எல்லாருக்காகவும் பண்ண தப்பு தான், உன்னை நான் யோசிக்கல, அதுவும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எவ்வளோ நேரம் மகா நான் கேட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் மகா என்னை மன்னிச்சிடு மகா, சாரி மகா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. தள்ளி போங்க, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. ப்ளீஸ் மகா அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில மகாவுக்கு. அப்படியே யோசிச்சுட்டு உடனே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு. அடிப்பாவி, இப்படி தள்ளி விடிய புருஷனை, இது நியாயமா அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் புருஷன் இப்படி இருந்தால் நான் ஏன் தள்ளி விடுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது எப்போவும் இப்படி இருக்கணுன்றியா அப்படின்னு மகா ஓடி போயிடுறாங்க. ஒன்றே சந்தோஷம் தாங்க முடியல, மகா எப்படியும் சமாதானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே செம்மையாக டென்ஷனாக உட்காந்துருக்காங்க வந்து அனாமிகா. அனாமிகா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க, நான் சொன்ன டைமே முடிஞ்சிச்சு, இன்னும் கூட எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான், அந்த குழந்தைய இப்போவே வந்து வீட்டை விட்டு அனுப்புங்க, அந்த அழகி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து, என்னம்மா நீ இப்படி பேசுகிற, நாங்கள் தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல அழகி இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கும் விஜய்க்கும் நடுவில் இந்த அழகி இருக்கக்கூடாது, அவ்வளோதானே அவன் பிரச்சனை, அழகி எங்கள் வீட்டு போனால் எங்கள் கூடவே இருக்கட்டும், உனக்கும் விஜய்க்கும் நடுவில் வரமாட்டா போதுமா அப்படின்றாங்க. எல்லாம் தெரியாதுங்க, அந்த குழந்தை ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை நான் இங்கே இருக்கணும் அப்படின்னோடனே, விஜய் வந்து என் புள்ள தான் இங்கே இருக்கும், நீ போகிறதா தான் போய்க்கோ அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிற அனாமிகா. இங்கே பாரு விஜய், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராங்க.